ஓடி என்ன தும்பாலும் சாமி வாமா இங்க வாமா புண்ணலமா பக்கத்துல எப்பா ஐயோ என்னடா அவன் கெண்ட காலத்தோடய உள்ள பெருசு இருந்தா ஏதாவது பண்ண முடியும் நம்மளால இது போய் தொட்டு கும்பிட்டு வாங்க வரலாம் யாரு ஓடி நான் தான் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன் வாடா ஐயோ வாடா சாமி வாடா ஓடி பால் குடுறா ஐயோ எனக்கு கூத்து வேணாம் கூதி வேணாம் நெறி கட்டிக்கிச்சுடா பள்ளி மாமா பல்ல காட்டிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும் ஒரு மடக்கு கொடுப்பான் அந்த ஏக்கம் தீரட்டும் அந்த நேரமா அம்மதமா கண்டு மாமா குடிச்சுக்கிறியா குடிச்சுக்கிறியா இல்ல எங்காலும் அப்புறம் எங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் ஏற்றில் எழுதி வைத்தேன் எழுதியதை திருப்பி விட்டேன் கட்டார ஓடி தூக்கு போட்டு சாவாடா என்னமோ சொல்ல நினைச்சு என்ன தட்டதோ சொல்ல மறந்து செவ்வாளரி செவ்வாளரி தோட்டத்திலே பண்ண நினைச்சு அப்பா பார்த்தாலும் பார்க்க கண்டார ஓடி இந்த மாதிரி பொம்மையா ஆளு நெருங்கிட்டு மீறி வருதுடா கடவுளே இது எங்கடா கொண்டு நான் விடுவேன் அவரு பால் வேணும் மாட்டேது கொடு இல்ல எடுத்துருவோம் எடுத்துருவோம் 3 நாளைக்கு நல்லா ராயா போ நல்லா இருக்கு சாமி ஆடு வெட்டுறான் கோழி வெட்டுறான் அங்கால மாத்தாயா ஆட வெட்டாயா ஆடு வெட்டான் கோழி வெட்டான் அங்கால மாத்தாயா ஆட வெட்ட அடக்கி வை உள்ளூர் தாயா கோழி வெட்டான் கொண்டு வெட்டான் அங்கால மாத்தாயா மாவட்ட அடக்கி வை உள்ளூர் தாயா அங்கால மாத்தாயா மாவட்ட அடக்கி வை உள்ளூர் தாயா அடிச்சடிச்சா மாறி இழுத்துட்டு போதுடா
ஐயோ பால் குடிக்க சொல்றான் அவத்தம் ஏன் மத்தாலாம் இந்த கண்டாரவளுக்கு தொடைய இவ்வளவு பெருசு இருந்தா ஏன் வேணா நான் வரலடியே வேணாம் நீ போ நீ போ கோமாரி ஏன்டா இவன் கண்டையே இப்படி இருந்தா அதை தாண்டா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனை கூப்பிட்டு 2 வயசியா அந்த சொனையும் பிரிச்சு போய் வாங்கிற சொனையான கட்சி வேடா அந்த காணக்குடி உனக்கு தேவையா நானும் அம்பாட்டு எப்படி அம்மா ஒரு பக்கம் பால் இறங்கிச்சுமா பூச்சி கட்டுறா அது எப்படி தூக்க முடியும் இந்த துணி கிழிச்சு போகுதுடா முட்டுக்குச்சி கொடுத்தா கூட தாக்கு பிடிக்காத சாமி அது ஒரு பக்கம் இப்படி தொங்குதுன்னா என்ன நீ பார்த்ததே இல்லையா ஐயோ சாமி நான் ஆபரேஷன் பண்ணி 7 வருஷம் ஆகுது எனக்கு பாலனா தெரியாது நான் 9 ஆகிட்டேன் 9 தூக்கி போடு நான் வருகின்ற தருணகாலங்களிலே நான் யாரு என் பேரு என்ன எல்லாம் உனக்கு தெரியுமாடா மண்டையா அவ்வளவு பெருசு இருந்தா உங்க அம்மா பூ போட்டு நல்லா இருக்குமான்னு கேட்கம்மா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரிகிறது தேவடியாளுக்கு தேவசம் கொடுத்ததுமே அதுக்குதான் இந்த ஊருக்காரங்க இந்த நாடகம் வை எவனா கட்டிக்காரன் அடி வாங்குறான் இந்த நாடகம் வச்சு சொல்லி பாடு சொன்னால்தான் தெரியும் நாட்டுக்கிறாரு மகாநாடு இருந்த அருமை திரு நம்முடைய என்ன ஊரு அது அந்த ஊர் தான் நினைக்கிறேன் ஊருமா புதூர் உனக்கு தெரியாதா தெரியாதே இவளை கொண்டுட்டு போய் நம்ம பைப்பாது நான் எவனா ஊம்பி கூட பொழைச்சுக்கிறேன் நம்ம கூத்தானுங்க அக்கா ஓ அதே தாங்க ஆமா நாத்த அடிக்காது ஏண்டா அதனாக்கு நான் நல்லா இருக்குமா ஒரு பக்கம் தொங்கி போச்சு தூக்கி எடுத்து தேவடியா அங்க வர ஒரு ஆயா ஒரு ஆயா நன்னாட்டுக்கு பொன்னாராக விளங்கி வரக்கூடிய அம்மனாகிய மகமாரி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு யாவற்றாருடைய பொதுமக்களும் நம்முடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் யாவற்றார் வேறு சேர்ந்து இந்த நாடகம் அரங்கேற்ற செய்த அத்தனை நல்ல உள்ளங்களும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு அது மட்டும் இல்லாம தரித்து வெளியே வந்த உடனே நமக்காக ஏண்டா எல்லாம் என்னது பாத்துக்கிட்டே குத்துறாங்கடா தூக்காது தேவடியா தொங்கி போச்சு இது ஏதோ முட்டுக்கிட்டு உனக்கு ஒரு மாமா பள்ளி மாமா ஆயோ எதை கண்டாரோ ஐயோ சாமி எனக்கு பால் யாவற்றாருடைய குடும்பமும் சிறப்போடு செல்வ செழிப்போடு இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் அல்ல மகமாரி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். அதே ராமோ ஜெயா பாலப்பாடி மணினா எல்லாத்துக்கும் தெரியும். பெருமாள் கோயில் மணினா ஏன்டா சிரிக்கிற? சிரிக்கலம்மா, ஏன்டா சிரிக்கிற? உன்னை பார்த்தா அழுவுறமா. ஐயோ ஐயா ஐயோ ஐயா, என்னடா ஒன்ன மாதிரி அந்த பொம்பளை டவுசர் போட்டுட்டு இருக்கா? அம்மா முண்டை ஆயா முண்டைன்னு சொல்லி ஆயா ஆறு பாத்திர முண்டங்கிற. ஐயோ மோர குதி பார்த்தா தெரியுது. என் பெயர் என்ன தெரியுமா? நீங்க சுண்ணி விட்டீங்கன்னா தெரியும். ஐயோ அந்த இது என்கிட்ட இல்லையே. நீ விடுறியா? நீ விடுறியா? அரிசி புளித்தடி வச்சாங்க. நீ விடுறியா? வேலைச்சாமியா, நான் யார் தெரியுமா? சொல்லுங்க.
அழகியா என்ற பேரில் என்னடா பண்ண? ஐயோ இல்லம்மா, ஒரு பிள்ளையெல்லாம் படுக்க போட்டு அது வாங்கலாம் திரும்ப ஒரு அரிய பிள்ளையெல்லாம் தூக்கி போட்டோம்னா அது வாங்கலாம் நல்லா வருது. திம்ப வரதியா பரப்பி திம்பிங்களா பச்சை போய் திம்பிங்களா? பிண்டண்டா. ஓ புண்டம் திங்கிறாளா நீங்க? வாங்கி பாரு. கண்டாரா ஓடி நான் 10 ரூபா கொடுக்குது அந்த முக்காடு போட்டாயா அடி வாங்குறேன்னு சொல்லி அடின்னு கோமாளி அடி. அடி கல்ல காட்டாத வவ்வா கொலாயாட்டமே இருக்குது. நான் பேசிக்கிறேன். இருங்க, எனக்கு விடிகாலம் சம்பளம் தராங்க நடிக்கிறாங்க. நீ சம்பளம் தெரியா? வந்தியா கொத்த பார்த்தியா ஊருக்கு போக மாட்டியா? ஆளே அது மண்டையும் பாடுறா. அவனை சண்டை போட்டு அவன் காலைல கோமாளிக்கு 200 கம்மியா கொடுங்க. அவன் சொல்றத வாத்தியார் கேப்பா. நம்ம போரு கொடுமாமா தரேன். ஒரே வருஷம் கொடுங்க தரேன். சொல்ல மூணு தெரியுது அடியில மூணு. இந்த ஆள் இருக்கிற அடிப்பறா வாடி. ஆளப்பாடிக்காரன் ஐயாத நெஞ்சம் சொல்ற மாதிரி சொல்றோம். சொல்ற மாதிரி சொல்றமா. அஜாத நெஞ்சம் அஜாத நெஞ்சம் அப்படி இலவ வரணும். என்ன பழிச்சு காட்டியா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா? போனால் போகட்டும் போடா போடா. அஞ்சாத நஞ்சம் அஜாத நெஞ்சம் இரக்கமில்ல அரக்கர் குலத்தில் பிறந்த அகண்ட மார்பு. அகண்ட மார்பு பார்த்தா ஒரு பக்கத்துக்கு 15 கிலோ 20 கிலோ வர மாட்டேங்குதா? அகண்ட மார்பு. அகண்ட மார்பு நீண்ட கரம் நீண்ட கரம் முரட்டு பார்வை முரட்டு பார்வை மூர்க்கதனம்
மூர்த்தி நம்ம வீட்டுல இருந்தா பொம்பளைங்க இருக்காங்க. நல்லா டீ தூள் போய் இடம் கிடக்குது. கண்டார ஓலிக்கு அரிக்குதுடா. ஐயோ கடவுள, இந்த கருமாந்திர குதி வேறையாவா? ஏய் சொரிஞ்சுடுறா. ஐயோ சாமி. அவர் பள்ளி மாம்பார் 2 கை வச்சுட்டு சும்மா தான் இருக்காரு. தூக்கி அவர்கிட்ட சொரிஞ்சு வருதா? இறக்கவல்ல அரக்கர் குலத்திலே உதித்த உதித்த என் பெயர் அரக்கி தாடகி. தாடகி தாடகிக்கு ஜோடியாருக்கு தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு. என் பெயர் என்ன? அவங்க பேர் தான் என்னது? ஐயோ அதே தான் விட்டுருங்க. ஐயோ பூடகி ஏய் தாடகிடா. பேர் மாத்திட்டாங்களா? அத்தாண்டா என் பேரு. அதான் உங்க பேரு. உங்க பேர் தான் தாடகி. ஆமா. எனக்கு தெரியாதா, மறந்து வச்சுங்களா? நான் தாடகையா இருந்தாலும் என்ன பெத்தாரு எங்க அப்பா. அந்த பைத்தியக்கார கூதி மட்டும் காசு எதுக்குடா? அவன் ஊம்பட்டு அனுப்பிடலாம். அதுவும் நீச்சுடா. நம்ம ஒரு பொம்பளாசம் போடணும். செல்லுக்கு முன்னால ஆம்பளை கிட்ட சொத்த காட்டிட்டு இருக்கணும். சொல்லு பாக்கலாம். மோகன வழி பார்த்தா எந்திரிச்சா அவளுக்கு முழு சம்பளம், எனக்கு முழு சம்பளம். மேட்டுப்பட்டிக்காரி மோகனவழி இருக்கால, அங்க உள்ள படுத்து உள்ள வந்து படுத்துட்டா பாரு. தேவையா? ஏய் மோகனவழி, அம்மா ருவாயிட்டான். எங்க அப்பா யாரு? யாருங்க? என்னை பெற்றவர் யாரு? அவர் மனப்பாடினா தூங்கிட்டு இருப்பாரு. எங்க அப்பா போட்டான்டா. எங்க உங்ககிட்ட அப்புறம் யாரு சாமி இருப்பா? ஏடா டேய் மத்தாளா, அந்த கண்டார் வலிக்கு அந்த கட்டு கட்ட புடிங்கிட்டு காத்து வாங்கி கிடக்குது. கண்டார வலிக்கு நிக்காத மாட்டுமா மாட்டுமா. இதுதான் ஏன்டா நலிக்கட்டுங்க நல்லா இருக்கு. தொட முடியுமா? தலைவங்க வாழங்கன்னு தெரியாத கிடக்குதாயா? இமயமலையை பாத்திரலாம் மாடு மாமா. என் தந்தையார் யாரு? யாரு? எனக்கு கிடைத்த தந்தையாரே. எங்க அப்ப கப்புண்டா. அப்ப பேரு தாங்க என்னங்க? சுகேதன். சுகேதன். அம்மா பேருங்க? அப்படி சுகேதனுக்கு நான் மகளா பிறந்து சாமி நான் பிறந்தாலும் ஆமாங்க எனக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? புருஷன் வாழை பார்த்தானா, காலை பார்த்தானா, சோத்த பார்த்தானா, எதை பார்த்தானா? இந்த கண்டார் ஒளி மண்டை எவ்வளவு பெருசு வச்சுக்கிட்டு வாயு ஒழுங்கா இருக்கு. வாடாங்க. இல்லம்மா அது பேச மாட்டேன். வாடா. உங்க வீட்டுக்காரு பேர் என்னம்மா? இங்க வா. இல்லம்மா சொல்லுங்க. இங்க வா. வாடா. இன்னுமே பேச மாட்டேன். வரியா பால் கொடுக்கறதா? ஐயோ சாமி அடி கூட என்ன பால் கொடுக்கறன்னு சொல்லி கொள்ளாதாயா? என் அழகிற்கு என்ன? ஐயோ என் அழகை பார்த்து அளவை எடுத்துக்கிட்டு
என் அழகை பார்த்து ஆமா, ஆமா. அங்கு ஒரு ஆடவன் என்னை காதில் விடுகிறார். உன் அழகை எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் இளவுக்கு தான் சாமி போகணும். பாம்பே ஒரு இளவாய் போச்சு, அங்கதான் கொட்டிட்டு போய் விட்டுக்கணும். ஏய் எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு சொன்னேன். ஆமாங்க. என்ற புருஷன் யாரு? அதான் சாமி. எப்பேற்பட்ட ஆளு? அப்பா என்ன அடக்கிறதுக்கு கூட்டி மாட்டோம். உன் மண்டை வரிச்சு குதியா இருக்குது, உன் மண்டை உன் புரட்சே போடுறப்பா. ஏ மத்தாலக்காரா, அம்மா மண்டைய இவ்வளவு பெருசு வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா சிரிக்கிறா? வீட்டுக்காரி எங்க நெப்பு தெரியா தேடிட்டு கிடக்குறான். ஏய் என் புருஷன், என் புருஷன் தான் சுந்தன். சுண்டல் என்ன சுண்டனா? சுந்தன். சுண்டல். ஏய் சுந்தன்டா. சுண்டன்டா. யாரா டாட போடாங்கற? நான் பொம்பளடா. பொம்பல்டா. நான் சொல்றது அப்படியே சொல்றானே. நான் சொல்றது அப்படியே சொல்றானே. நான் இன்னுமே அடிக்க மாட்டேன். அப்படியே எடுத்தேன்னா இது பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம். பால் குடிக்கிறியா? ஐயோ சாமி அடிச்சுட்டு போவா.